சட்டமன்றத்துல நடக்கிறத எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கழக உடன்பிறப்புகள் ஒரு நீண்ட கால கட்சிக்காரங்கிற முறையில, கடைக்கோடி தொண்டங்கிற முறையில, தமிழ்நாட்டுல உள்ள 78 மாவட்டத்துல என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சவங்கிற முறையில, எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்றத்துல நம்ம எப்படி சிங்கங்களா கர்ஜித்தோம், ஜெயலலிதா காலத்துல எப்படி எல்லாம் கர்ஜித்தோம் அப்படிங்கிறது வரலாறு. ஆனா இப்ப என்ன நடக்குது சட்டமன்றத்துல? ஒரு முதலமைச்சரா வர்றவரு, புதுசா வர்றவரு, அரசியலுக்கு வர்ற புதுசா அடியெடுத்து வைக்கிற ஒரு ஆளு, ஒரு நடிகன் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சு போறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். உனக்கும் ஒண்ணும் தெரியாது, உன் கூட உள்ள இவனுக்கும் ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்ல அரசியல் பண்ண போகும்போது நீங்க எதிர்கட்சிகளை மூத்த முன்னோடிகள் எதிர்கட்சி காரணங்களை அரவணைச்சு என்ன அரசியல் பண்ணணுமோ அதைத்தான் அவன் பண்ணிருக்கணும். அதை பண்ணாம தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்கு, தன்னுடைய பயத்தை மறைக்கிறதுக்கு, தான் பெரிய வீரன் கூட சட்டமன்றத்தில் காட்டுறதும், எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்றதும், அதனால நான் ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிற காட்ட முதலமைச்சர் முயற்சி பண்ண போகும்போது, ஒரு முதலமைச்சரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், ஒரு மரியாதையோட பேச தெரிஞ்ச கட்சிக்காரன் நாங்கெல்லாம் ஒரு 50 ஆண்டு அரசியலுக்கு சொந்தக்காரரு, மேயரா இருந்தவர், துணை முதல்வரா இருந்தவர், முதல்வரா இருந்த ஒரு தலைவனை கொத்து புரோட்டா போட்டேன் அப்படிங்கிற ஒரு சொல்ற ஒரு ஆளை நம்ம எப்படி மரியாதையா நடத்தணுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு வேணா அவருக்கு ஓட்டு போட்டா வேணா முதல்வரா நினைச்சுக்கலாம். எங்க மாதிரி ஆட்கள் அவர் முதல்ல ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அந்த சூழ்நிலையில நம் தலைவனை, நாகரிகத்தின் உச்சமா இருக்கிற நம்ம தலைவனை கொத்து புரோட்டா போட்ட அப்படின்னு சொன்ன ஒருத்தரை, அவருடைய கட்சியை எந்த தவறும் செய்யாம ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, யார வேணாலும் கைது பண்ணுவேன், எதிர்கட்சி தலைவரை வேணாலும் கைது பண்ணுவேன், உச்ச திமுகவின் உச்சம் தலைவர், அதுக்கு அடுத்த உச்சத்துல இருக்கிற உதயநிதியவே நான் கைது பண்ணுவேன், என்னை ஒருத்தரும் கொடுக்க முடியாதுங்கிறதா காட்ட நினைக்கிறாப்ல. நான் ஒரு ஜெயலலிதா மாதிரி ஆக முடியுங்கிற காட்ட நினைக்கிறாரு யாரு? இந்த பொட்டுமாமா. அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தெரியாத ஒரு கட்சி தலைவனை, ஒரு கட்சியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட நம்ம புதுசா வந்த நம்ம ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினருக்கு வேணாம். ராஜ்மோகன்ல இருந்து புஷி ஆனந்த் வரைக்கும் இட்டுன்னு வரலன்னு கூட நம்மள கிண்டல் பண்றான். ஆதவ அர்ஜுனா அடிக்கடி எழுந்திருச்சு நம்மள ஃபைட் பண்றான். நம்ம அதுக்கு அட்டாக் இதை பண்ணணுமா, இல்ல அவங்களுக்கு இதை ஒரு பயத்தை உருவாக்கி அரசியல் பண்ணணுமா, இல்ல நீங்க வெஞ்சா மரம் வீசிட்டு உட்கார்ந்து எங்க கடையனூர்ல எம்எல்ஏ ஜெயிச்சாருங்க ராஜேந்திரன், அவர் தன்னுடைய கன்னி பேச்சுல பேசுறாரு. என்ன பேசுறாரு? தலைவரை வாழ்த்திட்டு, சின்னவரை வாழ்த்திட்டு, கனிமொழி அவர்களை வாழ்த்திட்டு அவர் என்ன சொல்ற வர்றாரு? நிதியமைச்சர் தன்னுடைய உரையில தமிழ தப்பா படிக்கிறாரு. இதை நான் சொல்றதுனால நீங்க யாரும் தப்பா நினைக்க வேணாம். எதிர்காலத்தில் அவர் தன்னை மாத்திக்கிறனும் திருத்திக்கிறோம்னு ஒரு நேர்மையான அரசியல் செய்கிற ஒருத்தர் மாதிரி ஒரு வேண்டுதல் தான் வைக்கிறாரு. உடனே மரிய வில்சன் எந்திரிச்சு, எந்த மரிய வில்சன்? ஜேபிஆர் மருமகன், எம்ஜிஆருக்கு அல்லக்கையா இருந்த, எம்ஜிஆருக்கு குண்டாஸ் மாதிரி இருந்த, கூட இருக்கிற அடியார் மாதிரி இருந்த ஜேபிஆர் அவருடைய மருகன் தான் மரிய வில்சன். அந்த மரிய வில்சன் தன்னுடைய பில்டிங், பள்ளி வளாகத்துல பில்டிங் புதுசா கட்டிட்டு இருக்கும்போது அதுல செத்து போனாங்க வடமாநில தொழிலாளர்கள். அவர்களுக்கு காம்பன்சேஷன் கூட கொடுக்காததான் இந்த மரிய வில்சன். தன்னுடைய சொந்த உறவுக்கார வீடு ஏறி வெட்ட போனவர் தான், இந்த உருட்டுக்கட்டையோட போய் அடிக்க போனவர் தான் இந்த மரிய வில்சன். அப்பெல்லாம் அவருக்கு தமிழ ஒரு அசிங்கமா திட்டுறாரு, அதுக்கெல்லாம் தமிழ் அவருக்கு வருது. ஆனா சட்டமன்றத்துல பேச போகும்போது தமிழ் வரமாட்டேங்குதான். கடையனூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது, உங்கள் பேச்சில் தவறு இருக்குன்னா அதுக்கு உடனே எந்திரிச்சு, நான் அப்படித்தான் பேசுவேன், எனக்குன்னு ஒரு அன்பு மொழி இருக்கு, அத ஒரு மதத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வர்றாரு, எனக்கு ஒரு அன்பு மொழி இருக்கு, நான் அப்படித்தான் பேசுவேன், இஷ்டம்னா கேளுங்க அப்படின்னு அவர் நிதியமைச்சர் எந்திரிச்சு சொல்ல போகும்போது, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க திராவட்டா பேசணும் அவசியம் இருக்கு? நீங்க அவர் என்ன சொன்னார் ராஜேந்திரன்? தவறு ஒண்ணு சொல்லலையே, உங்களை திருத்திக்கணும்னா திருத்திக்கங்க, இனிமே செய்ய மாட்டேன்னு திருந்த பாருங்க. நீங்க எப்படி தெனாவட்டா பேசுறீங்க? அப்படித்தான் பேசுறீங்க. அப்படி பேசுறதுக்கு இது ஜேபிஆர் வீடு இல்ல, இது சட்டமன்றம் அப்படின்னு எந்திரிச்சு பேசியிருக்கணும். நம்ம கட்சி கொறடா ஏவா வேலு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு சொல்றாரு, ராஜேந்திரன் புது ஆளுங்க, அவர் தெரியாம சொல்லிட்டாரு. என்ன தெரியாம சொன்னாரு? ராஜேந்திரன் என்ன தெரியாம சொன்னாரு? தெளிவா தான் சொன்னாரு. ராஜேந்திரன் தெரியாம சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சீனியர்கள் சொல்லி இருந்தா நீங்க அதை தப்பா நினைச்சுக்கலாம். அதனால நிதியமைச்சர் கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு யாரு? ஏவா வேலு, திமுகவின் மாவட்ட செயலாளர், திமுகவின் கொறடா நிதியமைச்சரை கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ராஜேந்திரன் பேசுனதுல என்ன தப்பு? இதுக்கு முதல் நாள் வசந்தம் கார்த்திகேயன் பேசுறாரு, ஆதவ அர்ஜுனா நம்மகிட்ட வேலை பார்த்தவன், நம்ம பெண் டீம்ல இருந்தவன், நம்மளுடைய தரவுகளை எல்லாம் எடுத்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன பண்றாங்க, அந்த பூரா தரவை எடுத்து நம்மள மிரட்டி பாக்குற அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த ஆதவ அர்ஜுனா தான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் யார் மாவட்ட செயலாளர் நல்லது, யார் எம்எல்ஏ சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு காசை வாங்கிக்கிட்டு ஐபேக்ல தவறான ஆட்களை முன்னிலைப்படுத்தினவன் தான் இந்த ஆதவ அர்ஜுனானும் அவனை சார்ந்த அந்த ஐபேக் டீமும்.
அதுல திமுக காரன் பல ஆயிரம் பேர், பல நூறு பேர் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்தவித இது இல்லாம நீக்கப்பட்டிருக்காங்க. எந்தவித தகுதி இல்லாம பதவிக்கு வந்திருக்காங்க. எல்லாம் இந்த ஆதவர்ஜுனா அந்த எழுந்த இதுல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வசந்தம் கார்த்திகேயன் என்னைய எம்எல்ஏ ஆக்கினவர ஆதவர்ஜுனா. எங்க அந்த நேரத்தில் நம்ம ஐபிஐ டீம்ல இருக்கும் போது செஞ்சா இதை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? லீமான் ஹவுஸ் எனக்கு சொந்தக்காரரு. நீங்க நேர்மையான அரசியல் பண்ணியிருந்தாருன்னா, பொட்டுமாவா ஒரு நேர்மையான அரசியல் பண்ணியிருந்தாருன்னா நீங்க அவனை வாழ்த்தி பேசலாங்க. நம் தலைவனா ஒரு கொட்டு போட்டேன்னு சொல்றான், அவனுக்கு போய் நீங்க ஜாகிரதை அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. சட்டமன்றத்துல அவனை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பதவி வேணாமாங்க தாவேக்காரங்க. ஒவ்வொரு ட்ரிப் இருந்துருச்சு நம்மள அட்டாக் பண்றாங்க, நம்மள கேவலமா பேசுறாங்க. ஒவ்வொரு அமைச்சர் இருந்துருச்சு, அதுக்கு நீங்க பதில் கொடுப்பீங்களா? அதுக்கு நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் கெஞ்சுறீங்க? உங்க மேல இருக்கிற வழக்க போட்டுவாங்கிற பயமா? ஏங்க அந்த குறிப்பிட்ட 4-5 பேர் செய்யற தவறுக்காண்டி ஒட்டுமொத்த கட்சியும் அசிங்கப்பட்டு நிக்கணுமாங்க? தற்கொலை பயில்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கணுமா? 75 ஆண்டு காலம் பவுன விழா கண்ட கட்சி ஒரு சாதாரண போய் பயந்து நடிக்கிட்டு இருக்குமா? உங்களை மாதிரி ஆட்களை வச்சு நீங்க பயப்படணும். நீங்க பயந்துட்டு உட்கார்ந்துருங்க. ஏன் மற்றவங்க இளைஞர்களை ஏன் பயப்படுறீங்க? நான் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன், கூடிய சீக்கிரம் இந்த கொறடா பதவி அண்ணன் வேல் அவருக்கு பெருசுனால எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. ஆனா உங்களுடைய செயற்பாடு கட்சியுடைய மான மரியாதைய இது பண்ணுதுங்க. சின்னவரை கைது, இளம் தலைவரை கைது பண்ண கூட ஒதுங்கி இருந்தவன் இது பண்ணவன் வேஸ்ட கட்டிட்டு ஓரமா போராடுறான். இங்க இருந்து சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போற இடையில நிப்பாட்டி என் தலைவனை எப்படி நீ அரஸ்ட் பண்ணி போலான்னு போராடுறான், சண்டை போடுறான். அப்படிப்பட்ட சுயமரியாதை கட்சி உள்ளவனா, மானமரியாதை உள்ள கட்சி உள்ளவன சட்டமன்றத்தில் அசிங்கப்படுத்தல அந்த கட்சிக்காரனுடைய வீரத்தையும் உணர்வையும். எதுக்குங்க உங்களுக்கு எல்லாம் கொரோனா பதவி? தலைவர் இந்த கொரோனாவில இருந்து தூக்கிக்கிட்டு சக்கரபாணியோ இல்ல ஏற்கனவே கோவிச்செல்லியோ கொடுங்க. செஞ்சது போதும். திரு ஏவா வேலு அவர்களே, உங்களுக்கு தெரியுமா அப்பா இருக்க போகும்போது இதே தனவாய் சுந்தரம் என்ன பேசுறாரு தெரியுமா? யோ உன்னுடைய அதிகாரம் எல்லாம் பெருசு கிடையாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், உங்க அதிகாரம் என்ன தெரியும் பேசினாரு இதே தனவாய் சுந்தரம் அப்பாவுங்க. இப்ப இருக்கிற சபாநாயகர் அவ்வளவு தூரம் மோசம் இல்ல, ஒரு நடுநிலையா தான் செயல்படுறாரு இப்ப வரைக்கும். நீங்க ஒரு சின்ன பசங்க எல்லாம் சொல்றா, தப்பா சொல்றா, உனக்கு நீங்க திருப்பி கொடுக்க கூட உங்களால முடியலையா? ஒரு அறநிலைத்துறை ரமேஷ் சொல்றான், நீங்க காங்கிரீட்ல ரோடு போட்டீங்கன்னு சொல்லி நம்மள கிண்டல் பண்றான். யாரு கரும்பு காட்டுக்குள்ள காங்கிரீட் ரோடு போட்டு கிண்டல் பண்றான். லாட்டரி சீட்டுல 900 கோடி வாங்கினேன்னு சொல்லி நம்மள கிண்டல் பண்றான். யாரு மார்டின் இருந்து இந்த மார்டின் 900 கோடி கூட வந்தது. பர்மா கைதியா அனாதையா வந்த அவனுக்கு 900 கோடி என்ன வந்து எவனும் கேட்கலையே. அவனுக்கு இவ்வளவு பணமும் 10,000 கோடி கொடுக்கறத எவனும் கேட்கலையே. அவன் திமுகவுக்கு நிதி கொடுத்தான்னு அவன் சொன்ன ஆதவர்ஜுனா சொல்ல போகும்போது, ஏண்டா நிதிங்கிறது என்னடா நிதி? தமிழ்நாடு ஃபுல்லா பாரதிய ஜனதா இருந்து காங்கிரஸ்ல இருந்து அதிமுக இருந்து அத்தனை கட்சியும் திருவண்ணாமலை நிதி தானே இது? தமிழ்நாடு ஃபுல்லா ஏற்றுக்கொண்டது தானே? இதையே நீ இப்ப சொல்றான் அப்படின்னு கேட்க வேணாமா? ஒரு 900 கோடி எப்படா வந்தது மாமனார்ட்ட கேட்கணுமா இல்லையா? அவனை கதற விடணுமா இல்லையா? சொல்றாங்க மரியவெல்சன் தெனாவட்டா சொல்றாங்க, நான் அப்படித்தான் நான் பேசுவேங்கிறான். அவன் ஒரு மதத்தை சார்ந்தவர், இது நமக்கு அரசியல், அவன் எந்த ஜாதி எந்த மதம் நமக்கு தேவையில்லை. அவன் ஒரு நிதி அமைச்சர், எப்படி பேசணும்? தப்பா பேசிட்டு அதுக்கு அவர் ஒத்துக்கூட அவருக்கு ஏவாவேல ஒரு ஒத்துப்பாடுறாரு. என்ன சொல்றாரு? இல்லங்க ஸ்லாங் பிரச்சனை. திருநெல்வேலியில இருந்து அவர் வந்த அந்த ராஜேந்திரனுக்கு திருநெல்வேலி பாசையில எப்படி ஸ்லாங் பேசுறாங்களோ அதே மாதிரி நான் வேற மாதிரி பேசுவேன். எங்கிட்ட 85 சொல்ல மாட்டான், 84 85 சொல்லுவான். அந்த சைடு ஸ்லாங் தவறு இல்ல, அவன் பேசின பாசிய தவிர தமிழை தவறுங்க. ஸ்லாங் பேசுறது வேறங்க. அவர் சொன்ன தமிழை தவறுங்க. ஒரு சொன்ன கணக்கே ஒரு நிதியமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர். நம்ம என்ன இல்லாம போயிட்டோமா? ஓட்டு போட்டா எவனாலும் பதவிக்கு வந்துடலாம். ஆனா அந்த ஒரு நிதியமைச்சர் இருக்குன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணாமாங்க? கலைஞரும் நெடுஞ்செழியனும் அன்பழகனும் இருந்த அந்த நிதியமைச்சர் பதவியில் இருக்கிறவன் தமிழை தெளிவா உச்சரிக்க படிக்க வேணாமா? இவர் கல்வி தந்தையா, இவர் மாமனாரு கல்வி தந்தையா? ஏன் உங்களால பேச முடியாதா? தமிழை ஒழுங்கா உச்சரிக்க பழக முடியாதா? நான் அப்படித்தான் பேசுவேன்னு தப்பா தமிழையும் தப்பா கணக்கையும் சொல்றாருன்னா மக்களுக்கு எப்படி புரியும்? மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? இவங்களை எல்லாம் ஓட விரட்டாம நீங்க அடுத்து நீங்க ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதா மாதிரி வருவா, உங்களை எல்லாம் பயமுறுத்திடுவேன். உதயநிதியை கைது பண்ணிட்டோம்னா நீங்க எல்லாம் பயந்துதான் ஆகணும், உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம், நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்க நினைக்கிறான்ல. நான் உன்னை விட பெரிய ஆளுநா திமுக, உன்னை விட எவனைக்கும் பயப்படாத இயக்கம் திமுக நம்ம எடுத்து சொல்ல வேணாமா? முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கீங்களே, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருந்து நேரு வரைக்கும் வெண்சா மறந்தாங்க வீசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வம் எவ்வளவு தெளிவா பேசினாரு, ஒவ்வொன்றுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாரு. யாருக்கு பயப்படுறீங்க? கைது பண்றாங்க பயப்படுறீங்களா? தவறு நீங்க செய்யலன்னா யாருக்கு பயப்படணும்? 10 பைசா வாங்காம தன்னுடைய சொந்த செலவழிச்சு கட்சியை வளர்த்தவன் நீங்க. 4-5 பேர் செய்யற தவறுக்காண்டி ஒட்டுமொத்த கட்சியும் பதியேற்றுக்கணுமாங்க?
தன் உழைப்பால் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தினவங்க, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தூக்கி நிறுத்தினாங்க. அவங்க ஒரு 4-5 பேர் செஞ்ச தவறுனால டிஆர்பி ராஜா தோத்தாரு, மகேஷ் பொய்யாமலியா தோத்தாரு. கட்சிக்காரன் மதிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஐடி விங்ல இன்னைக்கு அவன் 450 பேருக்கு பிஆர்ஓ போட்டு கொடுத்திருக்கான். ஐடி விங்ல ஒர்க் பண்றவனுக்கு பூரா அந்த ஃபேக்ட் செக்ல அந்த இதுல அரசு வேலை போட்டு கொடுத்திருக்கான். பொட்டுமாமாவுக்கு மேக்கப் மேனுக்கும் அவனுக்கு கூட நடந்தவனுக்கும் சிறப்பு இதை கொடுத்திருக்கான். அவனுடைய ப்ரொடியூசருக்கும் எல்லா பதவியும் கொடுத்தாங்க. இந்த இது நமக்கு கொடுக்க முடியல. நீங்க ஆட்சியில் உட்கார்ந்து இருந்தீங்க. மகேஷ் போய் அவளையும் அவங்களும் பள்ளி கல்வித்துறையில நம்ம போல எத்தனையோ கட்சிக்காரன் கண்ணீர் விட்டான். எங்களுக்கு ஒரு 14 வேலையை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வேலையை கேட்டான மகேஷ் போய் அவங்களுக்கு கொடுத்தாரா? இல்ல டிஆர்பி ராஜா ஐடி விங்ல ஒர்க் பண்ணாப்ல இல்ல, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாப்லையா? இந்த ஐடி விங்ல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தகவல் தொழில்நுட்பம் வேறங்க, சமூக வலைதளங்கள் வேறங்க. நீங்க எல்லாமே அந்த பசங்களை பூரா அந்த தகவல் தொழில்நுட்பம் ஐடி கட்சி சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும் பார்க்க சொல்லிட்டு சமூக வலைதளங்களை சரியா இறங்க விடலாங்க. நீங்க இந்த கட்சி தலைமை வந்து ஐடி தகவல் தொழில்நுட்பம் அரசு கட்சி சார்ந்த வேலைகளை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு டீமை போடுங்க. சமூக வலைதளங்களை பயணிக்கிறதுக்கு ஒரு தனி டீம் போடுங்க. கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க சமூக வலைதளங்களை பயணிச்சுட்டோம், நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம் இல்ல. எல்லாரையும் கூட சொல்ல, பல பேர் வேலையை பார்க்கறது இல்ல, கட்சி வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்சி கொடுக்கிற மேலே உங்களுக்கு அறிவாலயத்தில் உட்கார்ந்துகிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடுக்கிற டெலிபோன் பண்ணி சொல்ற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பல பேர். சமூக வலைதளங்கள்ல செயல்படணுங்க. அவன் கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு பொட்டுமாவா இருக்கட்டும், எந்த கட்சியில் இருக்கட்டும், அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய பதிவுகள் இருக்கணுங்க. வாழ்க வளர்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் நம்ம வளர்ந்துட முடியாதுங்க. தலைவர் என்ன பண்ணணும், ஏழை குரடா மாத்திட்டு வேற யாரும் சக்கரை பண்ணிக்க யாருக்கா கொடுங்க. இனி இந்த சட்டமன்றத்துல ஜாவரா அடிக்கிறது, ஒத்து பாடுறது, ஒட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் நம்ம கட்சிக்காரன் எவனாவது பண்ணா அப்படின்னா நாங்க பொது வழியில திட்டத்தாங்க செய்வோம். குதிக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்க. யார்கிட்ட கெஞ்சணும்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ ஆண்டு காலமா அவர் வந்திருக்காரு, அவர்கள் செய்யலாம். இன்னைக்கு கூட எவன் பேசுறாரு, அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்த செய்யறீல அப்படின்னு சொல்ல போகும்போது இவர் உடனே ஏழாவது அதெல்லாம் எங்களுக்கு ஒட்டு இல்ல, நீ ஏன் சொல்றீங்க? நீங்க விடுங்க, திமுக அதிமுகவும் சேர்ந்து செய்யட்டுமே. 10 வருஷத்துக்கு பின்னால அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இதுவரைக்கும் 2026 மே வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை முதன்மை மாநிலம் மாத்தினது திமுகவும் அதிமுகவும் இல்லையா? அந்த திமுகவும் அதிமுகவும் உருவாக்கி வச்ச அந்த கோட்டையை வந்து இவன் வந்து ஓட்டையை போடுவான். அத 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்க்கணும். ஆமாங்க, திமுகவும் அதிமுகவும் நியாயத்துக்கு சேர்ந்தா போராடுவோம். சொல்றதுக்கு என்ன இல்ல, எங்களுக்கு ஒட்டுமில்லா வரவில்லைன்னு சொல்றாரு ஏவா வேலு. ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு? செஞ்ச மோப்பே கிரியை ஜெயிக்க வைக்க முடியல. ஏன் மோப்பே கிரியை தோத்தாருன்னு தெரியுமா? சொல்லவா? பிச்சாண்டி ஏன் தோத்தாரு அந்த கதையை சொல்லவா? தலைவருடைய உழைப்பு ஆட்சிக்கு செஞ்சது கட்சிக்கு செய்யாதனாலதான் நம்ம தோத்தோம். எத்தனை கட்சிக்கார சொல்றான். ஒரு திமுக காரன் தன்னுடைய குடும்பத்துல பொண்டாட்டி உள்ளிட்ட இன்னைக்கு நீங்க திமுக ஓட்டு போடுங்க, நீங்க இத்தனை வருஷம் உழைச்சியில உங்களுக்கு என்ன, உங்களுக்கே செய்ய முடியல, உங்களுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுக்க முடியல, உங்க பிள்ளைக்கு ஒரு பதவி வாங்க முடியல, உங்க மகனுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுக்க முடியல, நீங்க திமுக ஓட்டு போட சொல்றீங்க. இதுவரைக்கும் நீங்க சொல்லி நாங்க ஓட்டு போட்டது போதும், இனி நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்ன எத்தனையோ ஃபேமிலியை நான் கேட்டிருக்கேன் நேரடியா. காரணம் யாரு? உங்களை போல சில அமைச்சர்கள் தன்னுடைய சுயநலம் பார்த்து, தன்னுடைய சொந்தக்காரனை பார்த்து, தன் சந்ததிகளுக்காண்டி பணம் சேர்க்கறதுக்காண்டி செஞ்ச வேலைகள் இன்னைக்கு நம்ம தோத்து நின்று இருக்கோம். லட்சக்கணக்கான தொண்டருடைய உழைப்பு வீணா போச்சு. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தன்னுடைய சொத்தை இழந்து அவன் உழைச்சு ஒருத்தனை உருவாக்கினே போச்சு. திருமாவை சேர்த்தோம், திருமாவை தூக்கி பிடிச்சோம். என்ன செஞ்சார் திருமா? நமக்கு தேர்தலுக்கு முன்னாலே படிச்சு சொல்லு. இந்த காங்கிரஸ் எந்த விஷயத்துக்கும் வரல. ராகுல் இவங்க பேசுறதே சரியில்லை. தேர்தலுக்கு முன்னாலே இவங்க பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் பேசுறது சரியில்லை. திருமாவுடைய போக்கு சரியில்லை. படிச்சு சொல்லுமே. இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கூட எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அவுத்துட்டாங்களே. நம்மளுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்டா போச்சு. தோக்க வேண்டிய கட்சியாங்க, தோக்க வேண்டிய அளவுக்கு நம்ம திமுக தலைவர் திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு 5 வருஷமா. அந்த திட்டங்கள் இப்ப மாத்திக்கிட்டு போடுறான். மகளிர் விடியல் பயணம்னு இருந்ததை விடியலை தூக்குறானா அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு வன்மை வச்சிருக்கான்னு பாருங்க. சென்னையில் உள்ள அவ்வளவு பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் பேர் தூக்கிக்கிட்டு இந்த பொட்டுமாமா பேரை போட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு வன்மத்தோட இருக்கான்னு பாருங்க. நான் முதல்வன் திட்டங்க, அந்த முதல்வனை கூட எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தானா எவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க பாருங்க. அவன் அவ்வளவு வன்மத்தோட இருக்க போகும்போது நம்ம என்னங்க நீங்க சாகர வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவனுக்கு ஜாலியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இறங்கி அடிக்க வேணாமா? திருப்பூவனத்துல ஒருத்தர் இறந்து போனா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. இதே பொட்டுமாமா வந்து வீடு தேடி வந்து போராட்டம் பண்ணானே. நம்ம இப்ப கிட்டத்தட்ட 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு. என்ன போராட்டம் பண்ணா? நம்ம தலைவர் கலைஞருடைய நினைவு நாளுக்கு எத்தனை பேர் கூடுனீங்க? ராமநாதபுரத்திலேயே எத்தனை பேர் இருந்தீங்க? ஏன் இந்த நிலைக்கு காரணம் என்ன? எல்லாம் சுயநலம் பாக்குறவங்க. எத்தனையோ கட்சிக்காரன் வந்து இன்னும் நீ எங்கேயோ பாத்தீங்கன்னா ஒரு நடக்கிற காலில் போற செருப்பு இருக்காது.
கருப்பு சிவப்பு வேஷ்டியும் கட்டிட்டு அந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு கம்பீரமா நடந்து போறோம். அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? 2011 தேர்தல் தோல்வி, 2016 தோல்வி. அந்த 2016 தோல்விக்கு இருக்க போகும்போது எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட எழுதி வாங்கினார் கலைஞர். ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறவரை எம்எல்ஏ எம்பிக்கு போட்டியிடக்கூடாது, ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இருக்கணும். அப்படி நீ எம்எல்ஏ எம்பிக்கு போறதா இருந்தா இதை ரிசைன் பண்ணுன்னு பல பேர்கிட்ட ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கிட்டார். அதை செயல்படுத்த முடியல. பயம், தயக்கம், அதுதான் நம்ம தோல்விக்கே காரணம். இந்த இயக்கத்தினுடைய தலைவர் தைரியமா தான் இருந்தாரு. கடைசி காலத்துல கலைஞர் எல்லாரையும் இது பண்ணிட்டார். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அப்படின்னு இருந்துட்டு அவங்க கேட்கறதுக்கெல்லாம் தொகுதியை கொடுத்துட்டு தோல்வியை தள்ளணும். 77 இருந்து இதுவரைக்கும் சிலருடைய எதிர்கட்சியுடைய பலவீனத்தை வச்சுதான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். நம்மளுடைய தனி பலத்தை காமிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலையே. இன்னைக்கு முதல்வர் வந்திருக்காரு பொட்டுமாமா, அந்த ஃபர்ஸ்ட் டேல போய் பார்த்த திருமாவளவன் இதுவரைக்கும் போய் பார்க்க முடிஞ்சதா? பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருந்திருந்தோம்னா 100 ட்ரிப் வந்திருப்பாரு வீட்டுக்கு, தலைவர் வீட்டுக்கு 100 ட்ரிப் அறிவாலயத்துக்கு வந்திருப்பார். முதுகுல குத்துன ஆட்களை தான் நம்ம சுதந்திரம். காங்கிரஸ் அன்னைக்கே தூக்கி போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா மதவாத கட்சின்னு நம்ம பிஜேபி சொல்லிட்டு இருக்கோம், திட்டுறோம் நம்ம. அவங்க கூட 12 வருஷம் இந்த ஆட்சியில 12 வருஷம் ஆச்சு மோடி ஆட்சிக்கு வந்து கடுமையா விமர்சனம் பண்ணவங்க நாங்க. திமுக ஒவ்வொருத்தரும் கடுமையா விமர்சனம் பண்றான் மோடிய. ஆனா இன்னைக்கு ராகுல் செஞ்சது துரோகம் இல்லையா? ராகுல் காந்திக்கு இந்த திமுக தூக்கி சுமந்துச்ச துரோகம் இல்லையா? அந்த ராகுல் காந்தியை விட மோடியோட கூட்டணி சேருன்னு சொல்லல, நம்ம பாஜக கூட்டணி சொல்லல. ஆனா ராகுலை விட மோடி எவ்வளவு பெஸ்ட் இல்ல? 12 வருஷம் அவர் ஆட்சியில நம்ம திமுகவுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? ஆட்சிக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்திருந்தாரா? இன்னைக்கு திரும்ப இதுல மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் பிச்சு எரிஞ்சிட்டாரு. அவர் நடமுட முடியாத இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு எங்கேயாவது போனா கல்ல விட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில அங்க இருக்கு. மோடி நினைச்சா செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா பாஜக? நம்ம ஆட்சியில நம்ம கட்சியிலே பல பேரை மிரட்டி எது வேணாலும் செய்யக்கூடிய அந்த இது இருக்கு அவங்ககிட்ட. ஏன்னா அவங்ககிட்ட ஜனநாயகம் இல்ல. அந்த மோடி 12 வருஷம் நமக்கு என்ன துரோகம் பண்ணாரு? உடனே சங்கியெல்லாம் பாஜக திமுக கூட்டணி இல்ல, நம்ம கூட்டணி சேர அவசியம் இல்ல. என்ன சொன்னாரு? பாஜக நமக்கு நிதி தராம பல விஷயங்களுக்கு சில விஷயங்களை இடைஞ்சது காரணம் காங்கிரஸ் நம்ம தூக்கி சுமந்தது. காங்கிரஸ் நீங்க விட்டுருங்க, உங்களை நாங்க டச் பண்ண மாட்டோம், உங்களை நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம்னு அவன் சொன்னான். ஆனா அந்த நன்றி கடன் காங்கிரஸ் இருந்துச்சா? எங்களுக்கு பாஜக எந்த பிரச்சனை இல்லைங்கிறார் காதர் மைதி. அப்ப எங்களுக்கு பிரச்சனையாங்க? தலைவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. வேலை அவங்களுக்கு திமுக கூட்டணி வைக்கிறதுக்காக ஏதாவது இறங்கி வரலாம், ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கட்டும், அதை விட்டுருவோம். இருந்தாலும் தலைவர் உடல்நிலை சரியா இருக்க போது கோபாபுரம் வர்றாரு மோடி. தலைவர் என்ன இப்படி இருக்கே, சின்ன வீட்டுல இருக்கீங்க, வாங்க எங்க வீட்டுல வச்சு இது பண்றேன்னு சொல்றாரு. தலைவர் இறந்த உடனே வர்றாரு. ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது பார்க்க வரல மோடி. தலைவர் இறந்து வரணும்னா அவருக்கு அடக்கமன்றதுக்கு முன்னாடி வர்றாரு. அவரு பாராளுமன்றத்துல ஒத்தி வைக்கணும்னா ஒன்னு உறுப்பினரா இருக்கணும், இல்ல மத்திய அமைச்சரா இருக்கணும். அப்படிப்பட்ட உறவுகளுக்கு தான் மறைவுக்கு பின்னால ஒரு அவை ஒத்தி வைப்பாங்க. ஆனா புதிய சாதனையாக நம்ம தலைவருக்காண்டி அவைய ஒத்தி வச்சாங்க ஒரு நாள். தமிழ் இந்தியா ஃபுல்லா அரசு அலுவலகங்கள்ல கொடியை பாதி இறக்க சொன்னாங்க. உலகம் பூரா உள்ள எம்பசியில பாதி இறக்க சொன்னாங்க. தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாம சில சிக்கல் வரப்போது அது நீதிமன்றத்தில் இருக்கும் போது கடல் ஒழுங்காற்ற குழு 2 இடத்துல பெர்மிஷன் வாங்கணும் மத்திய அரசு இருந்து, உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நம்ம வேணாம்னு சொல்லிட்டு யாரை தூக்கி சுமந்தமோ அவன் இன்னைக்கு முதுகுல சுத்தி சுமந்துட்டான், முதுகுல குத்திட்டான். கவலையே இல்ல. இன்னைக்கும் திமுக அவங்களை பார்த்திருக்கலாம். சின்னவருடைய அரசுக்கு திமுக பொங்கி எழுந்த திமுக காரனை எல்லாரும் பார்த்திருக்கலாம். தஞ்சாவூருக்கு போக முடியல. தஞ்சாவூர்ல அந்த திமுக காரனுடைய ஒட்டுமொத்த தஞ்சாவூர் திறந்திருந்த பார்த்துட்டு அவங்க உள்ளே நுழைய முடியல. அந்த பயத்தை நம்ம உருவாக்கி கொடுத்தோம்ல, நமக்கு மரியாதை கொடுத்தா நம்ம கொடுக்கலாங்க. சட்டமன்றத்தில் நம்மள திட்டமிட்டு நம்மள பழி வாங்கிக்கிட்டே இருக்கான், திட்டமிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் நீங்க துதி பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவனுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வயசாச்சுன்னா பேசாம நீங்க எல்லாரும் பின்வரிசையில் போயிருக்காங்க. நிறைய ஆட்கள் இருக்காங்க கட்சி பேசக்கூடிய மார்க்கெட்டை மாதிரி ஆட்கள் முன்னால வரட்டும். சட்டமன்றத்துல ஒண்ணு அவங்க நேர்மையா அவங்க திமுக மரியாதை கொடுத்து பேசணும். இல்ல அப்படின்னா மரியாதை கொடுத்து பேசாம நம்மளை அட்டாக் பண்ணா, நீங்க அட்டாக் பண்ற யாரு இருக்கோ அவங்க தான் போகணும். கொரோனாவை வேற ஆளா மாத்துங்க. முதல்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கிறோம், கொஞ்சம் மானவோசத்தோட, கொஞ்சம் தன்மானத்தோட, கொஞ்சம் சுயமரியாதையோட செயல்பட பாருங்க. எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு நீங்க தவறு செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு இதுல பயந்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வராதிங்க, வீட்டுல உட்காந்துக்கங்க. சட்டமன்றத்துக்கு வந்தானா ஒரு திமுக கார மாதிரி பேசணும். அன்னைக்கு துரைமுருகனும் கா சுப்பு ரகுமான் கானும் இடி மின்னல் மலையாக
தெரிக்க விட்டாங்க சட்டமன்றத்தை எம்ஜிஆர் அன்னைக்கு. அதே போல நீங்க சட்டமன்றத்தை தெரிக்க விடணுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிற திமுக உறுப்பினர்கள் இந்த ஜால்ரா போடுற வேலையை நிறுத்தல அப்படின்னா சோசியல் மீடியால கட்சிக்காரனால நீங்க அசிங்கப்படுவீங்க. தலைவர் கூப்பிட்ட சட்டமன்ற கேள்விப்பட்டேன். இளம் தலைவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. யாரு இந்த மாதிரி சொம்படிக்கிறாங்க, யாரு இது பண்றாங்க, கூப்பிட்டு நீங்க இது பண்ணணும். திமுக நான் திமுக பாட்டு போட்டா போட்டாது, திமுக சும்மா வரலான்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, செயல்ல காட்டணுங்க.